சிஸ்டர் ஜெயராணி அவர்களுக்கும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிஸ்டர் வனஜா அவர்களுக்கும் இப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தான் இவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு வரல. ஏன்னா கல்வி வளர்ச்சினாலேயே இவ்வளோ சிறப்பாக நடத்துகிறாங்க இந்த பள்ளிக்கூடத்தில் அப்படின்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ இங்கே இந்த ஒரு விழா சிறப்பாக அமையணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணணும். பிளான் பண்ணுறதோடு இல்லை, அதை செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகளை நம்ம கையாளணும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தூண்டுகோல் இருந்தால் தான் எந்த ஒரு விழாவும் சிறப்பாக அமையும். ஸோ அந்த வகையில் இந்த விழாவை சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்த தூண்டுகோலாக விளங்கிய இப்பள்ளி தலைமை ஆசிரியை மிஸ்டர் வனஜா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாப்பா எல்லாமே பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் தான், தொடக்கநிலை மாணவ செல்வங்கள் தான். ஆனால் நீங்கள் இங்கே நடந்துகிட்டதை பார்த்தா அப்படியே தெரியவே இல்லை. ஒருத்தட்ட கூட ஒரு எல்லாரும் கூட ஒரு பயமே இல்லை. அதாவது பேசின மாணவிகளாக இருக்கட்டும், நடனம் ஆடியவங்களாக இருக்கட்டும், கவிதை சொன்ன அந்த குட்டி பையன் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொன்னாங்க. அவன் மழலையே மாறல, ஆனால் அவன் சொன்ன கவிதையில் திட்டவே இல்லை, அவ்வளோ அழகாக சொன்னான். ஸோ அப்போ அந்த குழந்தைகளெல்லாம் அந்த அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். அப்போ அதுக்கு யாருக்கு பாராட்டு தெரிவிக்கணும்? அந்த பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கு. ஏன்னா பெரிய பிள்ளைங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம், அதுங்க புரிஞ்சுக்கும், அதுங்களே செய்யும். ஆனால் சின்ன குழந்தைங்களை செய்ய வைக்கிறதுக்கு அதுக்கான பயிற்சி உடனே கொடுத்து உடனே பண்ண வைக்கலாம் முடியாது. அதுக்கு பயங்கரமாக சிரமப்படணும். ஸோ அந்த அளவுக்கு சிரமப்பட்டு அந்த குழந்தைங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்த ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். அடுத்தபடியாக பங்கேற்ற குழந்தைகள் அனைவருக்கும் பாராட்டினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்னைக்கு காமராஜர் பிறந்த நாள் தான். ஆனா அதை நம்ம என்ன சொல்றோம்? கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்றோம். ஏன் அவர் பிறந்த நாள்ல மட்டும் நம்ம அப்படி ஸ்பெஷலா சொல்றோம் கல்வி வளர்ச்சி நாள்? இப்ப நிறைய பேர் இப்ப உங்கள்கிட்ட பேசுனது பூராவே இந்த கல்வி வளர்ச்சி நாளை பத்தியும் காமராஜர் ஐயாவை பத்தியும் தான் பேசினாங்க இல்லையா? ஆமா தானே? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுச்சா ஏன் இன்னைக்கு கல்வி வளர்ச்சி நாள்னு சொல்றோம்? காமராஜர் ஐயா யாரு எல்லாமே புரிஞ்சுதா பேசினது? சரி, அப்ப நான் ஒரு சின்னதா ஒரு 2-3 கேள்வி மட்டும் கேட்பேன், உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு பாக்குறது. சரி, இப்ப காமராஜர் ஐயாவால கல்வியில என்னென்ன வளர்ச்சிகள் நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சுன்னு? அவர் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? யார் வேணாலும் சொல்லலாம். ஹலோ, சொல்லுங்க பாக்கலாம். காலையில் பிள்ளைங்க சாப்பிடாம இருந்தனால மதிய உணவு திட்டம் போட்டார். கல்வி சரியாக கிடைக்கிறதுனால கல்வி திட்டம் போட்டார். இலவச சீருடை திட்டம் போட்டார். சரி, வேற எதுவும் பேசலாமே? சரி, நான் சொல்றேன், கேட்டுக்கோ. அதாவது காமராஜர் ஐயா எந்த வருஷம் பிறந்தாரு? 1903. இறந்தது எப்போ? 1975. இப்ப எத்தனை வருஷம் அவர் உயிரோட இருந்தாரு? 72 வருஷம். சரியா? அவர் பிறந்தது ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் பிறந்தார். 6 வயசு அவருக்கு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அம்மா பேரு சிவகாமி அம்மையார், அப்பா பேரு குமாரசாமி. அப்ப 6 வயசுல அவங்க அப்பா இறந்துட்டதுனால
வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமான சூழல் இருந்ததுனால அவரால் படிக்க முடியல. படிப்பை வந்து தொடர முடியாம 12 வயசுல அவரு படிப்பை நிறுத்திட்டார். ஆனா அவருக்கு ஒரு ஆசை, நம்ம தான் படிக்கல, ஆனா கல்வி வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது அவருடைய கனவா இருந்தது. கனவு மட்டும் கண்டா போதுமா? அதை செயல்படுத்துறதுக்கு கஷ்டப்பட்டாலும் செயல்படுத்த முடியும். ஸோ அன்னைக்கு அவரு முடிவு பண்ணார், நமக்கு கிடைக்காத கல்வி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப வீட்டு வறுமையினால அவர் என்ன பண்ணாரு, ஒரு துணி கடையில, அவங்க மாமா கடையில போய் வேலை பார்த்தார். அப்புறம் 18 வயசுல அரசியலுக்கு வந்தார். காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து அதுலயும் கடுமையா உழைச்சு தலைவர் ஆனார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனார். ஈஸியா ஒரு முதலமைச்சர் ஆயிட முடியுமா? படிப்படியா தானே வரணும். அப்ப படிப்படியா அவரு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டாரு. நிறைய நிலையில கஷ்டப்பட்டு முதலமைச்சர் ஆகி 3 முறை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்திருக்காரு. அப்ப முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னா ஃபீஸ் கட்டணும். ஃப்ரீயாலாம் கல்வி கிடைக்காது. அப்ப அவர் முதல்ல முதலமைச்சர் ஆகிட்டு என்ன பண்ணாரு, தொடக்க கல்வி வந்து ஃபீஸ் இல்லாம இலவச கல்வியாக்கி எல்லா குழந்தைங்களுக்கும், பணக்கார பிள்ளைங்களுக்கும் அந்த கல்வி தான், ஏழை குழந்தைங்களுக்கும் அந்த கல்வி தான் அப்படின்னு முதல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அப்புறம் அவர் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, சில பேர் மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாடு மேய்க்கிறவங்கள அவர் பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா இப்பதான் உங்களுக்கு இலவச கல்வி தானே கொடுக்குறோம், ஃபீஸ் கட்டாம தானே ஸ்கூலுக்கு போறாங்க எல்லாரும், நீங்க ஏன் ஸ்கூல்ல போய் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த குழந்தைங்க சொல்றாங்க, எங்களை மாடு மேய்க்க சொல்றவங்க வந்து எங்களுக்கு சாப்பாடும் கொடுத்துருவாங்க, அது மாதிரி எங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்றீங்க, நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமாயிடும், ஏன்னா ஒரு சாப்பாட்டுக்கு இந்த குழந்தைங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்ப கொண்டு வந்ததுதான் என்ன திட்டம், மதிய உணவு திட்டம். அப்ப மதியானம் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இலவச மதிய உணவு. 3வது, இந்த பணக்கார குழந்தைங்க எல்லாம் வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, ஏழை பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியாது, கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவாங்க. இப்போ சில பிள்ளைங்க கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவாங்க. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு இந்த நல்லா ட்ரெஸ் பண்ற பிள்ளைங்களை பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணாரு, சீருடை கொண்டு வந்தார். இப்போ நீங்க போட்டிருக்கீங்கன்னா யூனிஃபார்ம், இதுவும் எப்ப யார் கொண்டு வந்தது, காமராஜர் ஐயா தான் கொண்டு வந்தது. அப்ப ஏழை குழந்தைங்களுக்கு இலவசமா சீருடையும் கொடுத்தாங்க. அப்ப இலவச சீருடை, இலவச மதிய உணவு, இலவச கல்வி. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தது காமராஜர் ஐயா. அதனாலதான் அவர் பிறந்த நாள என்னன்னு சொல்றோம், அப்படி ஒருத்தர் பிறக்கலன்னா இதெல்லாம் நடந்திருக்காரு இல்லையா? அதனாலதான் அவர் பிறந்த நாள கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா? சரி, இப்ப நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார், ஒரு தாத்தா. அவர் வந்து விவசாயி. அவர் என்ன பண்றாரு, ஒரு தோட்டத்துல நிறைய செடி வச்சிருக்காரு. ஒரு கொஞ்சம் இடத்துல மட்டும் செடி இல்லாம இருக்கு. அதனால அவர் போய் கொஞ்சம் செடிங்கெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து எல்லாம் பெரிய பெரிய செடி நட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சோண்டு இடம் இருக்கு. அதனால என்ன பண்றாரு, திருப்பியும் போய் ஒரு குட்டி செடி, அந்த செடிக்கு பேர் வந்து ரோசி, ரோசின்ற ஒரு குட்டி செடியை வாங்கிட்டு வந்து அந்த இருக்கிற இடத்துலையும் நட்டு வச்சுட்டாரு. இப்ப அவர் புதுசா நட்டது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 10 செடி நட்டிருக்காரு. அதுல அந்த ரோசி மட்டும்தான் குட்டியோண்டு செடி, அதோடைய வேரெல்லாம் ரொம்ப குட்டியா இருக்கு, வந்து நட்டு வச்சுட்டாரு. டெய்லி வந்து தண்ணி ஊற்றுவாரு, உரம் போடுவாரு, அதெல்லாம் பண்ணுவாரு. அந்த குட்டி ரோசியை நட்டோன்னு அந்த சுத்தி இருக்கிற பெரிய செடிங்கெல்லாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, நம்மளாம் எவ்வளோ உயரமா இருக்கும், நம்மளாம் எவ்வளோ அழகா இருக்கும், யாராவது வந்தா நம்மளதான் எல்லாரும் பார்க்க முடியும் உயரமா இருக்கிறதுனால, இது பாரு இந்த ரோசி ரொம்ப குட்டியா இருக்கு, நோண்டா இருக்கு,
அதை யாராவது மிதிச்சுட்டு போனா கூட அது செத்து போயிடும். இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி பேசி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரோசி செடிக்கு இதெல்லாம் காதுல விழுகும்போது அது ரொம்ப மனசு சங்கடப்படுது. என்னடா இப்படி சொல்றாங்க, அப்ப நம்ம ரொம்ப நாள் இருக்க மாட்டோம் போல இருக்கு, என்ன செய்யறது, நம்மளை இப்படி கடவுள் படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கவலைப்படுது. அடுத்த நாள் திருப்பியும் அந்த தாத்தா தண்ணி ஊற்றிட்டு போகும்போது அந்த பெரிய செடியெல்லாம் பேசிக்கிட்டுங்க, நம்மளாம் இவ்வளோ உயரமா இருக்கோம், நம்ம வேரெல்லாம் பெரிய பெரிய சைஸ்ல இருக்கு, இதுக்கு வேரே இவ்வளோண்டு தான் இருக்கு, இது எப்போ வளர்ந்து இது நம்மள மாதிரி ஆக போகுது, பாவம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்பயும் அது ரொம்ப கவலைப்படுது. அப்ப அது பேசும்போது பக்கத்துல இருந்த ஒரு செடி சொல்லுது, அவ நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிச்சாதான் அந்த ரோசி செடி ஸ்ட்ராங்கா இருக்கும், இல்லைன்னா அது சீக்கிரம் செத்து போயிடும் அப்படின்னு சொன்னது இது காதுல விழுந்துருது. உடனே இந்த ரோசி செடி என்ன பண்ணுது, நம்ம இனிமே நல்லா சாப்பிடணும், நல்லா தண்ணி குடிக்கணும், அப்படி இருந்தாதான் நம்மளும் அவங்கள மாதிரி ஸ்ட்ராங்கா ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நம்ம கவலைப்படக்கூடாது. எதுக்கு இவங்க பேசுறதுக்கு நம்ம கவலைப்படணும், நம்மளால முடிஞ்ச அளவு சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், இதை மட்டும் நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து அதை என்ன பண்ணுறது, இவங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்காம அந்த தாத்தா கொடுக்குற தண்ணியை நல்லா குடிச்சுக்கிட்டு உரம் போடும்போது அதுவும் தனக்கு வேண்டிய உரத்தை உள்வாங்கிக்குது, சாப்பாடு போடுறதையும் நல்லா சாப்பிட்டுக்குது. இது பண்ண என்ன ஆகுதுன்னா அதோடைய வேரெல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு. அடியில நல்ல ரூட்டும் கீழையும் போகுது, பக்கவாட்டிலையும் நல்லா வளர ஆரம்பிச்சு. ஒரு நாள் புயல் அடிக்குது, மழை பெய்யுது, பயங்கரமா பெய்யுது. அப்ப பார்த்தா அந்த உயரமா இருக்க செடிலாம் ஆடும்போது அதுங்களுக்குள்ள பேசிட்டு அழுகுதுங்க எல்லாம், ஐயோ நான் கீழே விழுக போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு விழுந்துருக்குங்க. ஆனா இந்த ரோசி மட்டும் என்ன ஆகுது, அதுக்கு ஒண்ணுமே அஃபெக்ட் ஆகவே இல்லை, ஏன்னா குட்டி தானே, அது ஸ்ட்ராங்கா இருந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு சிரிக்குது. என்னடா இவ்வளோ நாள் நான் தான் உயரமா இருக்கேன், நான் தான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், அழகா இருக்கேன்னா சொல்லிட்டு இருந்தவங்கலாம் கீழே விழுந்துட்டாங்க, ஆனா நமக்கு ஒண்ணுமே ஆகலையே, நம்ம நல்லா இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மெதுவா ஒவ்வொருத்தரையா கூப்பிடுது. என்னை இவ்வளோ நாள் நீங்க கிண்டல் பண்ணீங்கல்ல, நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு, இப்போ யாரு சாஞ்சு விழுந்தா, நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், சாஞ்சு விழுந்ததெல்லாம் நீங்க தான், அப்ப ஏன் நீங்க விழுந்தீங்க, அதுக்கு என்ன காரணம், அதையும் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்கெல்லாம் என்னை கிண்டல் பண்ணும்போது எனக்கு முதல்ல மனசு சங்கடமா இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு நான் எனக்கு கொடுத்த சாப்பாடு, தண்ணி, உரம் எல்லாத்தையுமே நான் நிறைய எடுத்துக்கிட்டதுனால நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். என்னுடைய வேரெல்லாம் முதல்ல குட்டியா இருந்ததெல்லாம் இப்ப படர்ந்து பெருசாயிடுச்சு, நல்லா கீழையும் அடியிலையும் பூமிக்கு அடியிலையும் நல்லா இறங்கிடுச்சு, அதனாலதான் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதனால இனிமே யாரையும் இந்த மாதிரி துஷ்டமா நினைச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்றேன். சரி, இப்ப இது ஒரு கதை. இதுல அந்த ரோசியோடைய கேரக்டர் பாத்தீங்கல்ல, அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, எதனால அந்த ரோசியால ஸ்ட்ராங்கா நிக்க முடிஞ்சிச்சு? ரோசி தண்ணி குடிச்சிச்சு, உரத்தை எல்லாம் நல்லா எடுத்துக்கிச்சு, சாப்பாடு எடுத்துக்கிச்சு, அதனால அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா அந்த ரோசியே எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, நம்மளால எதுவுமே முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தா அது என்னைக்கும் செத்து போயிருக்கும் இல்லையா? அந்த கவலையிலேயே அது என்ன பண்ணிருக்கோம், ஒழுங்கா சாப்பிட்டுருக்காது, தண்ணி குடிச்சிருக்காது, அப்பவே மயக்கம் இறந்துருக்கும். ஆனா அது என்ன பண்ணுச்சு, கடவுள்கிட்ட வேண்டிட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு, நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிச்சு, யாரை பத்தியும் கவலைப்படல இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. அப்ப அது நல்ல அந்த தண்ணி சாப்பாடெல்லாம் எடுத்துக்க அதுக்கு நம்மளால நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையை அதுவே தான் டெவலப் பண்ணிடுச்சு. யாரும் அதுக்கு சொல்லிக் கொடுக்கல, இப்படி இருங்கன்னா சொல்லிக் கொடுக்கல, அதுவாகவே அந்த தன்னம்பிக்கையை டெவலப் பண்ணிட்டு விடா முயற்சி, டெய்லி கொடுக்குற சாப்பாட்டை அது சாப்பிட்டுட்டே இருந்துச்சு, அதை நிறுத்தவே இல்லை. அப்ப அந்த ரெண்டும் இருந்ததுனால என்னாச்சு, தன்னை சுத்தி இருந்தவங்கலாம் மடிஞ்சு போனாலும் அது நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்ப அதுல என்ன தெரிஞ்சுக்கிறீங்க,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் இல்லையா? இப்ப வந்து ஸ்டேஜ்ல வந்து பேசினாங்க, டான்ஸ் ஆடினாங்க, கவிதை சொன்னாங்க. அப்ப மீதி குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் டேலண்ட் இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது. எல்லாருக்குமே கடவுள் எல்லா டேலண்ட்டையுமே கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு வந்து படிப்புல இருக்கும், ஒருத்தர் வந்து நல்ல வரைகிறதுல இருக்கும், டிராயிங் ஸ்கில் இருக்கும், ஒருத்தர் நல்லா பேசுறதுல திறன் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அதனால என்ன செய்யணும்? யாருமே என்னால முடியாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஒரு இலக்கு வச்சுக்கணும். இப்ப நீங்க 30 மார்க் வாங்குறீங்க, ஃபெயில் ஆகுறீங்க, டீச்சர் வந்து உன்னைய திட்டிகிட்டே இருக்கா, திட்ட மாட்டாங்க. உன்னைய நல்லா படி, மார்க் வாங்குன்னு தான் சொல்லுவாங்க, ஒழிய திட்டுறது கிடையாது. அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கீங்க? எனக்கு கணக்கே வராது, எனக்கு இங்கிலீஷே வராது, என்னால இவ்வளவுதான் வாங்க முடியும். எத்தனை பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படி நினைக்கலாமா? நினைக்க கூடாது. அப்படி நினைப்பு வந்தா இந்த ரோசி செடியை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? அப்ப என்ன செய்யணும்? இப்ப 30 மார்க் வாங்குறீங்க கணக்குல நீங்க 50 மார்க் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை. அப்ப நீ முதல்ல என்ன செய்யணும்? நம்ம 50 மார்க் வாங்கணும் அப்படிங்கிறத நீ நினைக்கணும். நினைக்காம வாங்க முடியாது இல்லையா? சரி, 50 மார்க் வாங்கணும்னு நினைக்கிற. அடுத்தது என்ன செய்யணும்? 50 மார்க் வாங்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை யோசிக்கணும். அப்ப என்ன செய்யணும்? டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாவே எல்லாராலையும் மார்க் வாங்க முடியும். அப்படியும் உன்னையால மார்க் வாங்க முடியலன்னா நீ டீச்சர்டே போய் கேளு, டீச்சர் வேற என்ன செஞ்சா என்னால மார்க் வாங்க முடியும். அப்ப அவங்க சொல்லுவாங்க. அதை நீ பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாராலையும் என்ன பண்ண முடியும்? ரோசி செடி மாதிரி நல்லா ஷைன் பண்ண முடியும். செய்வீங்களா? சரி. இப்ப நானே நிற்கிறேன்ல உங்க முன்னாடி. நான் எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு தெரியுமா? இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். 5ஆம் வகுப்பு வரைக்கும் நான் இங்கதான் படிச்சேன். என்னோட பேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆனது இல்ல, இந்த ஸ்கூல்ல தான். சரியா? அப்ப நானே இவ்வளவு தூரம் வந்திருக்கும் போது அது இப்போ நீங்க எல்லாம் இங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு கூட ஒரு பயமோ இதுவோ எதுவுமே இல்லை, வர்றீங்க அப்படியே ஃப்ளூயண்டா அடிக்கிறீங்க. அப்படிலாம் நாங்க அப்ப இருக்க பயப்படுவோம். எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலும் அந்த ஸ்டேஜ்ல ஏறினா ஒரு பயம் இருக்கும். அப்ப எங்களை நாங்க அப்ப இருந்ததை விட இப்ப நீங்க எல்லாம் இன்னும் பெட்டரா தானே இருக்கீங்க. அப்ப இன்னும் பயங்கரமா ஷைன் பண்ணலாம் தானே? ஆமா தானே? இந்த கல்வி வளர்ச்சி நாள்ல நீங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும். இனிமே எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. தெரியாததையும் நான் முயற்சி செஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு முடிவு எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணணும். சரியா? செய்வீங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.